பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ தான் என்ன சமயம்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப செல்ஃபிஷாகவும் இம்மாரலாகவும் இருக்க ஆரம்பிக்கும் போது தேவர்கள் எல்லாமே இல்லை, இது சரியான வழி கிடையாது, நம்ம திருப்பி தர்மத்தின் படியே தான் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளான் போட்டு இந்த மாதிரி இந்த உலகத்தையே முழுகடிச்சிட்டு புதுசாக ஒரு உலகத்தை உருவாக்கி அதில் வந்து தர்மத்தை காக்கும்படி நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். அப்போ வந்து என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பிரம்மர் தான் படைக்கும் கடவுள் அப்படின்றதுனால அவர் ரொம்ப கடினமாக உழைச்சி வேதங்கள்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து நல்லா நாலேஜோட எல்லாத்தையும் திருப்பி படைக்க ஆரம்பிக்கிறேன். அந்த டெவஸ்டேஷனுக்கு அப்புறம் திருப்பி படைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுறது. அதனால அவர் வந்து கொஞ்ச நேரம் உறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி இருக்கும் போது அவருடைய மூக்குலேருந்து ஹயக்ரீவா அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து பிறக்கிறான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த ஹயக்ரீவா வந்து பிரம்மர்கிட்ட இருக்கிற எல்லா வேதங்களையும் திருடிண்டு போயிடுறான். இதை வந்து பார்த்த விஷ்ணு வந்து ஓகே நம்ம வந்து இவனை வந்து கண்டிப்பாக தடுத்தாகணும், ஏன்னா அவன் பாதாள லோகத்துக்கு போயிடுவான் அப்படிங்கிறதுனால இதுக்கு தடுத்தாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா அவதாரம் எடுக்கிறதுக்கு தயாராரு. இதை வந்து அவரால் தனியாக செய்ய முடியாது. அதே மாதிரி அந்த ஹியூஜ் டெவஸ்டேஷனும் வருது. அதுக்கு நம்ம யாரான துணை வேணும் போது தான் தர்மத்தின் படி ரொம்ப பக்தி மார்க்கமான இருக்கிற ஒரு அரசனான மனுவை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு இது எல்லாமே நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு குட்டி மீனாக வந்து அவதரிக்கிறார். அப்போ தான் கிங் மனு வந்து ரொம்ப பக்தி மார்க்கமான பர்சனால டெய்லியும் வந்து அவர் சூரியனுக்கு படைக்கிறதுக்காக நதிக்கரை ஓரமாக இருக்கும்போது அப்போ அந்த தண்ணியை எடுக்கிறதுக்கு கை குமிழ்க்கும் போது அந்த குட்டி மீன் விஷ்ணு வந்து குட்டி மீனாக அவதரிச்சும் போது அது தெரியாதபடி எடுக்கிறாரு. அப்போ வந்து ஓகே இது திருப்பி நம்ம விட்டுறலாம், நம்ம கை தவறி வந்துட்டுன்னு சொல்லும் போது அப்போ அந்த குட்டி மீன் சொல்கிறது வேண்டாம் என்னை கீழே சமுதிரத்தில் போடாதங்கோ, என்னை பெரிய கிரீச்சர்ஸ்லாம் வந்து சாப்பிடுன்னு சொல்லும்போது ரொம்ப பாவப்பட்டு அந்த ராஜாவும் சரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு குட்டி பாத்திரம் எடுத்துன்னு வந்துருந்தார். அதில் அந்த மீனை வந்து தண்ணி நிரப்பி பேலஸ்க்கு எடுத்துன்னு போகிறார். நெக்ஸ்ட் டே அந்த மீனை பார்த்தா அந்த பாத்திரத்திலே வந்து அதுக்கு ஃபிட்டே ஆள் அந்த அளவுக்கு பெருசாகிடுது. சரி அதுலேருந்து பெரிய பாத்திரத்துக்கு கன்வெர்ட் பண்ணால் குட்டியே இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணும்போது திருப்பி மறுநாள் பார்த்தா பெருசாக அந்த பாத்திரத்துக்கும் பெருசாக வந்துடுது. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் வந்து போடும்போது மறுபடி பார்க்கும்போது பெருசாகிடுது. அப்போ எனக்கு இல்லை இன்னும் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு புரிஞ்சிடுறது இது ஒரு சாதாரண மீன் கிடையாது அப்படின்னு நீ யாரு என்ன வேணும் உனக்குன்னு கேட்கும்போது தான் விஷ்ணு வந்து காட்சி தரார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா மனு வந்து உங்களை எனக்கு தெரியாது நீங்கள் தான் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது அப்புறம் விஷ்ணு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இன்னும் 7 நாளில் உனக்கு வந்து ஒரு டெவஸ்டேட்டிங்கான ஒரு பெரிய ஃப்ளட் வரப்போகுது, அதில் இந்த உலகம் முழுவதுமே வந்து மூழ்கிடும். அதனால என்ன பண்ணுறேன்னா எல்லா க்ரீச்சர்ஸ்க்கான ஒரு பேரும் தானியங்கள் மூலிகைகள் எல்லாமே எடுத்துன்னு வந்து நீ வச்சுக்கோ. அதுக்கு வந்து ஒரு பெரிய படகு உருவாக்கி அதில் எல்லாரையும் எடுத்துட்டு சப்த ரிஷிகளை கூட்டுண்டு நீ வந்து கடற்கரை ஓரமாக வெயிட் பண்ணிட்டு நான் வந்து இந்த ஃப்ளட் அப்போ உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு போயிரு. சொல்லியபடியே கிங் மனுவும் வந்து எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு தயாராக சப்த ரிஷிகள் எல்லா பிராணிகள் எல்லாத்தோடையும் வெயிட் பண்ணி காத்துட்டு அந்த அந்த டெவஸ்டேஷனும் வந்து ஆரம்பிக்கிறது. அப்போ வந்து மத்ஸ்ய அவதாரமாகிய விஷ்ணுவும் வந்து இந்த பல தடைகளை வந்து மனு வந்து கடந்து போக எல்லா ஜீவன்களையும் கடக்க வச்சு காப்பாற்றுறதுக்காக மத்ஸ்ய அவதாரத்தான விஷ்ணுவும் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ வந்து ஹயக்ரீவன் ஆகிய அரக்கன் வந்து யோசிக்கிறான், ஏன்னா அவன் அந்த கடற்குள்ளே தான் இருக்கான், எல்லா வேதங்களையும் திருடி வச்சுன்னு அந்த கடற்குள்ளே தான் இருக்கான். இப்போ இவாளையும் நம்ம தடுத்துட்டா தர்மா அப்படிங்கிற ஒரு கான்செப்டே உலகத்தில் இருக்காது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதர்மாவுடைய ரூல் தான் சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த படகை வந்து தடுக்க வரான். அப்போ மத்ஸ்ய அவதாரம் வந்து அந்த அசுரனை வந்து அழிச்சு அந்த வேதங்கள் எல்லாத்தையும் திருப்பி ரெஸ்டோர் பண்ணிட்டு விஷ்ணு திருப்பி பிரம்மா கிட்ட தந்துரு. இந்த தடைகள் எல்லாம் கடந்து வர சமயத்தில் மத்ஸ்ய அவதாரமாகிய விஷ்ணு வந்து கிங் மனுக்கு ஒரு புது உலகத்தை எப்படி உருவாக்கி ரீபில்ட் பண்ணி அதை எப்படி நம்ம தர்மத்தின் வழியாக ஆளணும், புது செட் ஆஃப் மாரல் வேல்யூஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்து கம்ப்ளீட் நாலேஜை மனு கிட்ட கொடுத்து இப்படி தான் இந்த புது உலகம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். மனுவும் இது எல்லாத்தையும் நல்லா தியானத்தோட கேட்டுண்டு எல்லா நாலேஜும் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இந்த ஃப்ளட் எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டில் வந்து மவுண்ட் ஹேமவன் அதில் வந்து இந்த பாதை வந்து முடியாது. இப்போ ஹயக்ரீவனும் அழிஞ்சிட்டான், வேதங்கள் எல்லாமும் கிடச்சிடுது, இவருடைய பாதையும் இன்கார்னேஷனுடைய வேலையும் முடிஞ்சாச்சு. அப்புறம் விஷ்ணு திருப்பி பார்க்கடலுக்கு போயிடுறாரு. முடிஞ்ச உடனே மனுவும் வந்து விஷ்ணு கொடுத்த நாலேஜ் படி அந்த தர்மத்தின் படி எல்லாத்தையும் ரீபில்ட் பண்ணி அந்த புது உலகத்தை வந்து கிரியேட் பண்ணி அவருடைய ஆட்சியை வந்து ஆரம்பிக்கிறார். இந்த கதையில் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சிம்பாலிசம் இருக்குது. மத்ஸ்ய அவதாரம் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னா ஒரு டிவைன் கைடன்ஸ் அண்ட் அந்த தர்மத்தை வந்து காக்கும் முறையை தான் மத்ஸ்ய அவதாரம் நம்மளுக்கு சொல்கிறது. அந்த படகை வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் நம்மளுடைய ஸ்டேபிள்டு மைண்ட், அப்புறம் நம்ம எப்படி லைஃபோடைய டர்புலேஷன்ஸ் வரும்போது நம்ம எப்படி கான்சன்ட்ரேட்டடாக அதுலேருந்து வெளில வந்து அதை கடக்கிறோம். அந்த ஃப்ளட்டை வந்து என்ன சிம்பலைஸ் பண்ணுறதுன்னா நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் டார்க்னஸ் இந்த வேர்ல்டு. இந்த ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம புரிஞ்சுண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ எவ்வளோ தான் டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நம்மளுடைய மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி கான்ஷியஸ்னஸை கிட்ட கொடுத்து தர்மத்தின் படியே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளாலையும் எந்த தடைகளையுமே தாண்டி வர முடியும் அப்படிங்கிறது இந்த கதை சொல்கிறது. உள்ளும் சிலம் வீணகான் உள்ளரையும் கோயிலில் வெள்ளை விழிச்சம் பேரவும் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் மூலை நஞ்சுண்டு கல்ல
உலகில் அமர்ந்த வேத்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரராவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரும் பாவாய் புள்ளும் சிலம் மினகா ஆண்டாள் திருவடிகளே